ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரவணா ஃப்ரம் ரெடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்டிவா ஹோண்டா ஆக்டிவா அது வந்து சேஸ் பெண்ட் வந்துருக்கு. இந்த சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கம்பெனியில் போனால் சேஸாக மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. இந்த சேஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள் வண்டி. பாருங்க, ஃபுல் அசல் பிஎஸ் 6 மாடல் இது. அந்த ஆக்டிவா வந்து ஃபுல்லாக பிரிச்சாச்சு. வெண்டு எங்கே இருக்குது பாருங்கள். இது பாருங்க, இது இருக்குங்களா? 2 இடம் வெண்டு. இந்த இடத்த பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஃபுல் அசம்பிளியும் உள்ளே வந்துருக்கு. இப்போ இதுதான் நம்ம பெண்டு எடுத்துட்டு வரோம். சரிங்களா? பெண்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிங்களா? நல்லா தண்ணி இப்போ இந்த இது வரணும்னா தொட்டை வரணும். லைட்டாக யூஸ் பண்ணவா தொட்டை வரும். இந்த கேஸு மாற்றணும்னு சொல்லிட்டேன் கஸ்டமர்கிட்ட. அது கேஸ் மாத்திரம்னா ரேட் அதிகமாக போகுது, அதனால் வேணாம், முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வந்துருக்கோம். டைட் பண்ணலையாப்பா இந்த போல்டை? டைட்டாக இருக்குது பாருங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ டென்ட்டாக இருந்திருக்கும் தெரியுமா? ஃபஸ்ட்டு வீடியோ ஷார்ட்டிங்கில் பார்த்துருப்பீங்க, டென்ட்டாக இருந்திருக்கும். இப்போ வந்து க்யூர் ஆகிடுச்சு நார்மலாகவே 2 பக்கமும். சரிங்களா? சேஸ் பெண்ட் எடுத்தாச்சு. ஃப்ரேம் பெண்டு எடுத்தாச்சு. ஃபோர்க் கழட்டுறோம். அந்த ஃபோர்க்கு கழுத்தான வந்து இந்த இடமும் பெண்டாக இருக்குது, இந்த இடமும் பெண்டாக இருக்குது, இது இங்கேயும் பெண்டாக இருக்குது. இப்போ இதை தான் இப்போ கழட்டி பெண்டு எடுக்கணும். ஃப்ரேம் பெண்டு எடுத்தால அந்த வண்டியோட ஃபோர்க் இது. இந்த ஃபோர்க்கு பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த ஸ்டெம்மும் பெண்டாக இருக்குது, இந்த இடமும் ஹேண்டில் இடத்துல பெண்டாக இருக்குது, அதே போல் இங்கேயும் பெண்டாக இருக்குது. இதை தான் நம்ம பெண்டு எடுக்க போகிறோம். அதே போல் டீ ராடும் இது ஒன்று பின்ன வெளியே இருக்குது, இதையும் பெண்டு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீ ஸ்டெம் இந்த இடத்த பெண்ட் எடுக்கலாம். இந்த பெண்ட் எடுத்து இதை எடுத்து முடிச்சுட்டு அடுத்து இதை பாருங்கள், இந்த இடம் பெண்ட் எடுக்கலாம். எடுத்த பாருங்க, இந்த இடம் பெண்டு எடுத்தாச்சு. இந்த இடம் ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல தான் பெண்டு எடுக்கணும்.
இந்த இடத்த எடுத்துகிட்டு அடுத்தது இந்த டியூப் வந்து பீஸ்டம் ஒன்று டியூப் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்குமாக இருக்குது, அது எடுக்கணும். இது பாருங்க, சென்டர் கரெக்டாக வந்துடுச்சு. வீல் ஆக்சில் 2 பக்கமும் ஃப்ரீயாக போகுது. தெரியுங்களா சென்ட்ரு? நாங்கள் இப்போ லாஸ்ட்டாக ஃபோர்க்கில் வந்து இந்த பெண்டு தான் எடுக்க போகிறோம். பெண்டு எப்படி இருக்குது பார்த்துங்க. இவங்க பெண்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது பாருங்கள். இப்போ பெண்டு எடுத்தாச்சு, ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக மைல்டாக இருக்குது. அந்த மைல்டாக லைட்டாக எடுத்துடலாம். ஃபோர்க்கை பார்த்துருக்கீங்க. இந்த ஸ்டெம் வந்து இந்த இடம் பெண்டாக இருக்கும், ஓகேங்களா? அதே போல் இந்த இடமும் பெண்டாக இருக்கும். இந்த ராடு பெண்ட் ஆகிடும். இதில் வந்து சிலர் வந்து இந்த பெண்டுலாம் எடுக்க மாட்டாங்க. ஃபோர் கண்டன்னு சொல்லிட்டு மாற்ற சொல்லிடுவாங்க. அப்படிலாம் நீங்கள் மாற்ற தேவையில்ல, சீப்பாக நம்ம எடுத்துடலாம். வாங்க, நம்ம கிட்டே எடுத்துருவாங்க. கண்டிப்பாக பக்காவாக வண்டி கைவிட்டா க்ளீனாக போகிற அளவுக்கு நான் பண்ணி தரேன், ஓகேங்களா? ஃபோர் பெண்டை தச்சு அடுத்து சேஸ்ல மாற்றணும். பாருங்க, ஃபோர்க் பெண்டு எடுத்தாச்சு. ஃபோர்க் பெண்டு எடுத்தாச்சு, ஃப்ரேமும் பெண்டு எடுத்தாச்சு. காலையில் அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. ஃப்ரேமோட அளவு எப்படி இருந்திருக்கு பார்த்துருப்பீங்க. இது ஃபினிஷிங் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதேமாரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்கலாம், அதுமாரி ஹீட் பண்ணி தான் எடுக்கணுமா பெண்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை, சில இடத்துல வந்து ஹீட் பண்ணி தான் பெண்டு எடுத்து ஆகணும். ஏன்னா வந்து அந்த டென்ட் அப்போ தான் வந்து ரிலீஸ் ஆகும். எல்லா வண்டிக்குமே அப்படி எடுக்க மாட்டோம். டென்ட் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அப்படி எடுப்போம், ஓகேங்களா? ஆனால் வந்து இந்த வண்டியை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா டென்ட்டு ஓவராக இருந்தது, ரிலீஸ் ஆகாது உடனே. அதுக்காக தான் ஹீட் பண்ணி எடுத்தது. மற்றபடி 160 பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹீட் பண்ணி எடுக்க வேண்டிய வேலையே இருக்காது. ஹைட்ராலிக் ஜாக்கி இருக்குது, ஹைட்ராலிக் ஜாக்கில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம். இது வந்து ஓவர் பெண்டுன்றதுனால உள்ளே வந்ததுனால ஹைட்ராலிக்கில் ஏற்ற முடியாது, அதனால் ஹீட் பண்ணி எடுத்தோம் பெண்டு, ஓகேங்களா?